போன வீடியோவில் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம், நிலத்தில் விளையும் உணவு பற்றி பார்த்தோம். ரெண்டாவது இன்னைக்கு நீர் நீர் சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல முக்கியம். உடம்பு நீர் சத்து அதிகம் இருக்குது. முக்கால் பாகத்துக்கு மேலே நீர் சத்து தான் நம்ம உடம்புல, ரத்தத்திலேயே தண்ணி தான். அந்த அளவுக்கு நீர் ரொம்ப முக்கியம். நீர் இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ஆகிடும், நீர் சத்து பற்றாக்குறையும் சொல்லுவாங்க. அப்போ அந்த பற்றாக்குறை இருந்துச்சுன்னா ஆள் மயக்கமே வந்துடும். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து ஏற்றிட்டு வருவாங்க. நீர் சத்து தண்ணி சாதாரண மனுஷன் தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணுன்றாங்க, 2 லிட்டர் குடிக்கணுன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்கன்றாங்க. தண்ணி கிட்னிக்கு ரொம்ப வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி ரொம்ப அதிகமாக குடித்தாலும் உடம்புக்கு கெடுதல், தண்ணி ரொம்ப கம்மியாக குடித்தாலும் உடம்புக்கு கெடுதல். அதனால் என்னன்னா, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும். அப்போ என்னென்னா, தண்ணியில் ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் சேர்ந்தால் ஆக்சிஜனு. அந்த ஆக்சிஜனு நமக்கு உடம்புல கம்மியாக இருக்கும்போது தண்ணி தாகம் எடுக்கும். ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும்போது தாகம் எடுக்கும். அப்படி தாகம் எடுக்கும்போது நம்ம தண்ணி நல்லா குடிக்கலாம். அந்த தண்ணி எப்படி குடிக்கணும்? தண்ணி குடிக்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. சும்மா ஏதோ அப்படி எடுத்து மேலே லபக்குன்னு அப்படி குடிக்கக்கூடாது. சிப் பண்ணி தான் குடிக்கணுன்றாங்க தண்ணி. இப்போ சரி, தூய தண்ணி குடிக்கணும், சுத்தமான தண்ணி. அந்த சுத்தமான தண்ணி இந்த பிளாஸ்டிக் கேனில் அடைச்சி வச்சு விற்கிற மினரல் வாட்டரோ மற்றபடியாக கேன் வாட்டர் எல்லாமே அதில் எந்த தாது உப்புக்களும் இல்லைன்றாங்க. அந்த காலத்தில் ஏரி குளத்தில் போய் குளிப்பாங்க. காலையில் குளிக்கும்போது அந்த ஏரி குளத்தில் இருக்கிற தண்ணியில் pH வேல்யூ உடம்புக்கு அவங்களுக்கு வருது. அப்படி குளிச்சுட்டு அப்படி வெளியில் வருவாங்க. வெயில் நல்லா அடிக்கும். அந்த வெயில் டி விட்டமின் உடம்புக்கு வரும். நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க. இயற்கையாக அவங்களுக்கு pH வேல்யூ வந்தது. இப்போ அப்படி கிடையாது. வெண்பூசணி சாறு 200 ml டெய்லி குடித்தாதான் pH வேல்யூ ஏறுன்ற லெவலில் வந்துருச்சு. இந்த மாதிரி காப்பர் பாட்டிலில் தண்ணி குடித்தாதான், காப்பர் பாட்டிலில் தண்ணி வச்சு குடித்தா pH வேல்யூ ஏறுன்றாங்க. pH வேல்யூ 7.4 இருக்கணும் கண்டிப்பாக. கம்மியாக இருந்துச்சுன்னா கேன்சர் நோய் வரும். அதனால் அது தண்ணியில் தானே நமக்கு இதாகுது. இப்போல்லாம் சொல்கிறாங்க எலுமிச்சம்பழமும் வெள்ளரிக்காய் இதெல்லாம் அதில் ஒரு தண்ணியில் அந்த இதில் போட்டு அப்படியே வைக்கிறாங்க, தண்ணியில் போட்டு. அப்போ pH வேல்யூ அப்படியே 24 ஹவர்ஸில் அது வருதுன்றாங்க. அப்படி செயற்கையாகவே இயற்கையான பொருட்களை வச்சு தயார் பண்ணி குடிக்கிறதும் குடிக்கிறாங்க. இப்போது பானை தண்ணி ரொம்ப நல்லதுன்றாங்க. பானை தண்ணி வெயில் காலத்துலேயும் நல்லது, சாதாரணமாக. ஏன்னா இனிமேல் வெயில் காலம் வரப்போகுது. அதனால் பானையில் தண்ணியை பிடிச்சிட்டு அதில் நுண் சக்தி வரும். நுண்ணுயிர்கள் அந்த பானையில் தண்ணி சுத்தமாக இதாகும். ஒரு 2 ஹவர்ஸ் 2 மணி நேரம் பானையில் தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி காப்பர் பாட்டிலில் ஊற்றிட்டு ராத்திரியில் நைட்டில் இதில் ஊற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நம்ம குடிக்கலாம். திரும்பி அன்றைக்கி நைட்டு தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். இந்த தண்ணி காப்பர் பாட்டிலாக இருந்தாலும் தண்ணி என்ன பண்ணணும், இது மாதிரி டம்ளரில் இப்படி ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு இப்படி சிப் பண்ணி குடிக்கணுமோ. இப்படி தூக்கியெல்லாம் குடிக்கக்கூடாதான். முதலெல்லாம் சிப் பண்ணி தான் குடிப்பாங்க. ஆனால் ஒரு சிப் பண்ணி குடித்தா அடுத்த தண்ணி குடிக்கிறதுக்கு கேட்கும்போது நம்ம சிப் பண்ணி குடித்தா அவங்களுக்கு நம்ம இது கொடுக்கணுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும்ன்ட்டு தூக்கி குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு தூக்கி குடிக்கிறதெல்லாம் கிடையாது, சிப் பண்ணி தான் எல்லாம் குடிப்பாங்க. ஆனால் தூக்கி குடிக்கிறது ஏன் வந்துச்சுன்னா, அடுத்தவனுக்கு இந்த டம்ளர் கொடுக்கணுமே, அவன் தண்ணி குடிக்கணுமேன்ற லெவலில் வரும்போது தூக்கி குடிக்கிறோம். இதில் வீட்டில் நீங்கள் தண்ணியை சிப் பண்ணி குடிங்க. வெளியில் அது மாதிரி தூக்கி குடிக்கிற இது வந்ததுன்னா ரொம்ப குடிக்காதீங்க. என்ன அதை தூக்கி குடித்தாவும் நல்லது இல்லைன்றாங்க. அதிகமாகவும் தண்ணி போய்டுன்றாங்க. தண்ணி கூட அதிகமாக எல்லாம் கூட குடிக்கக்கூடாது. ஏன்னா கிட்னிக்கு தண்ணியை அதிக வேலை கொடுத்த மாதிரி ஆகிடும் தண்ணி அதிகமாக கொடுத்தா. அதனால் தண்ணி கம்மியாக குடித்தாலும் தண்ணி பத்தாமல் இருக்கும் உடம்புக்கு.
லிமிட்டாக தண்ணி தாகம் எடுக்கும்போது குடிக்கணும். தாகம் ஏன் எடுக்கும்? ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும்போது தண்ணி தாகம் எடுக்கும். ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் சேர்ந்தா ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் அந்த தண்ணியில் இருக்குது. ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு தேவை. ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்து ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் கேன்சர் நோயே உருவாகும். கேன்சர் செல்லுக்கு பிடிச்சது என்ன? அது ஆக்சிஜனே இருக்கக்கூடாது. இல்லாத இடத்துல தான் கேன்சர் செல்லு நல்லா வளரும். ஆக்சிஜனை கொடுத்தாவே கேன்சர் செல்லே மடிக்குது. அப்போது ஆக்சிஜன் அது எதுக்கு மூச்சு பயிற்சியெல்லாம் வந்தது? இதுக்காக தான் ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே நல்லா இறக்கணும், நல்லா மூச்சு வாங்கி வெளிவிடணும். அப்படி இருக்கும்போது உள்ள கேன்சர் நோயே போயிடும். அந்த மாதிரி அளவுக்கு இருக்குது. சரி, தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கணும். தேத்தாங்கொட்டையை வந்து அரைச்சி இப்போ போடுறவங்களும் இருக்கிறாங்க. தேத்தாங்கொட்டை பவுடராகவே வந்துடுச்சு இப்போல்லாம். அது உடம்பு கூட தேத்துன்றாங்க தேத்தாங்கொட்டை. அதில் வந்து தண்ணியில் போட்டால் தண்ணி வந்து சுத்தமாகும். அது ஏதாவது டஸ்ட்டு கிஸ்ட்டு இருந்தால் கூட கீழே இறங்கிடும். மேலே தண்ணி சுத்தமான தண்ணியாக தான் நிற்கும். அதை எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி காப்பர் பாட்டிலில் போட்டுக்கலாம். அப்போ பிஹெச் வேல்யூ ஏறுறதுக்காக அந்த மாதிரி இதுவும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு நீர் சத்து உள்ள உணவுகள், வெள்ளரிக்காய் பாருங்கள், இது மாதிரி வெள்ளரிக்காய் ஏதாவது ஊருக்கு இருக்கு போனோன்னா வெள்ளரிக்காய் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது. நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது இது மாதிரி ஜேர்னி டைம்லலாம் சாப்பிட்டுடலாம். வெள்ளரிக்காய் சாப்பிட்டா தாகம் எடுக்காது. வெள்ளரிக்காய் டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. உடம்புக்கு நீர் சத்தும் கிடைக்கும், தண்ணி தாகத்தையும் கொஞ்சம் அடக்கும். இதில் சத்துக்கள் நிறைய இருக்குது வெள்ளரிக்காயில். உடம்பை நல்லா குளிர்ச்சி ஆக்கும். உடம்பு ரொம்ப சூடாயிட்டாவே எல்லா நோயும் வருது. அந்த நோய் இல்லாமல் இருக்கணும்னா உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். இப்போது பஞ்சபூதங்களில் 5 அந்த பஞ்சபூதங்கள் மூலமாக தான் நம்ம வந்து உடல் இயங்குது. அது நிலம் பார்த்தாச்சு, நிலத்தில் விளையிற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அதுதான் வந்து மனுஷனுக்கு அந்த உணவு தான் நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கிற வைட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாத்துக்குமே நம்ம உடம்பு எடுத்துக்கும், நல்லதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக நீர் பற்றி நம்ம பார்த்தாச்சு. பிஹெச் வேல்யூ ஏறுற மாதிரி நம்ம தண்ணியை குடிக்கணும், சுத்தமான தண்ணியாக குடிக்கணும். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாவே அந்த சோர்வாக இருக்காதுன்றாங்க. இயற்கை மருத்துவமனையிலலாம் நீர் சிகிச்சைன்னு கூட இருக்குது. தண்ணியில் தொட்டி குளியல் எடுப்பாங்க, இடுப்பு குளியல் எடுப்பாங்க. ரொம்ப உடம்பு சூடாயிடுச்சுன்னா பாதங்களை வந்து தண்ணியிலேயே வச்சுருப்பாங்க 20 நிமிஷம். இந்த மாதிரி நீர் சிகிச்சை எத்தனையோ செய்கிறது. நீராவி குளியல் இருக்குது. அந்த மாதிரி நிறைய உடம்புக்கு அந்த அளவுக்கு அந்த கொடுக்க வேண்டியிருக்கு. நீர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு உடம்புக்கு. அதனால் வந்து நீர் நம்ம எந்த அளவுக்கு குடிக்கணுமோ அந்த அளவுக்கு குடிங்க. தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க. அடுத்தது நீர், அந்த இது பார்த்தாச்சு. அப்புறமா வந்து இன்னும் 3 இருக்குது. காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, இன்னொன்று இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.